வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 1:1 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன் பிக்கை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ரைட் சைடு பாருங்கள் பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரியல அப்படின்னா அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஜூம் பண்ணி இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு அந்த ஃபோட்டோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கீர் ஆப்ஷனுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்கும். அதை கிளிக் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எனபிள் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதுக்கு மேலேயே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ பிரைட்னஸை வந்து ஒரு -30, 35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஏன்றது உங்களுக்கு பின்னாடி புரியும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் நான் கேப்சர் பண்ண அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோல்டரில் கைன்மாஸ்டர் கேப்சர் அப்படின்னு ஒரு ஃபோல்டரில் அது சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக மைனஸில் கொடுத்துருங்க. ஃபுல்லாகவே மைனஸில் கொடுத்துட்டிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஷோ ஆகும். மேலே பிரைட்னஸும் இருக்கும். அதையும் எகைன் வந்து -35 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு அப்படி மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓவரால் அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பல்ஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் எஃபெக்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஃபஸ்ட்டு பிளரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு பிளரை ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு எகைன் அந்த பிளரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடு செட்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த பிளரோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஒரு 5 அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த பிளரோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அது கரெக்டாக தான் ப்ளே ஆகும். ஒன்று கலர்ஃபுல்லாக ப்ளே ஆகும், இன்னொன்று பிளிங்க் ஆகி ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எடிட் பண்ண பேக்ரவுண்டில் வச்சு இந்த ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஃபோட்டோ கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஃபோட்டோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அதே ஃபோட்டோவை பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு கிராப்பிங்க்கு போங்க. கிராப்பிங்கில் மாஸ்க்கை எனபிள் பண்ணிடுங்க. அது கீழே ஷேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்க்கிள் ஷேப்பை கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக வந்து சர்க்கிள் ஷேப்புக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ நான் எந்த மாதிரி கிராப் பண்ணிக்கிறேன்னு. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் கிராப் பண்ணிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து அதை செட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து சர்க்கிள் அளவுக்கு மட்டும்தான் அது இருக்கணும். ஸோ அதனால் சர்க்கிள் அளவுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க. இப்போ சர்க்கிள் அளவுக்கு செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்வேர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அந்த வேவ் எஃபெக்ட்டுக்கு பேக்கில் போய்டும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ உங்கள் ஃபோட்டோஸ்க்கு அந்த அளவுக்கு இப்போ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் எதாவது டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் எதாவது டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே விட்டுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோன்னு ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணி ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க.
எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட் ஆப்ஷன் அந்த லைட்டிங்கோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வேறு கலர்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம கலர்ஃபுல்லாக மேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.